வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் திரையுலகில் தனி முத்திரையை பதித்த 1960கள் மற்றும் 70களில் தமிழ் சினிமாவின் காதல் நாயகனாகவும் ஸ்டைலிஷ் ஹீரோவாகவும் வலம் வந்த மற்றும் திரையுலகினரும் ரசிகர்களும் வெள்ளி விழா நாயகன் என்று கொண்டாடப்பட்ட நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்க்க போகிறோம். ரவிச்சந்திரன் அவர்கள் மார்ச் 30, 1942 ஆண்டு மலேசியாவில் பிறந்தார். அவரது தந்தை பெயர் பைரோஜி சீனிவாசன். அவர் மலேசியாவில் தமிழ்நேசன் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார். ரவிச்சந்திரன் கோலாலம்பூர் மலேசிய தமிழ் மாணவர்களில் முதல் மாணவராக தேர்வு பெற்ற ரவிச்சந்திரன் பட்டப்படிப்பு படிக்க விரும்பி இந்தியா வந்தார். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். பிறகு மருத்துவ படிப்பு படிக்க வந்த போது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய காதலிக்க நேரமலை படத்திற்காக புதிய இளமையான கதாநாயகனை தேடிக்கொண்டு இருந்தார். அதை கேள்விப்பட்ட ரவிச்சந்திரன் சினிமாவில் தனக்கு இருந்த அதீத ஆர்வத்தால் ஸ்ரீதர் அவர்களை சந்தித்து தன் திறமையை காண்பித்தார். இவரின் நடிப்பு மற்றும் ஆர்வத்தை கண்ட ஸ்ரீதர் அவர்கள் 1964 ஆண்டு தான் இயக்கிய காதலிக்க நேரமில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். காதலிக்க நேரமில்லை ஒரு புதுமையான கதைக்களத்துடன் நகைச்சுவை ததும்பிய ஒரு படமாக இருந்தது. ரவிச்சந்திரன் காஞ்சனாவுடன் இணைந்து நடித்த காதல் காட்சிகள் மிகவும் பேசப்பட்டன. இந்த படத்தில் அவரது ஸ்டைல், டைமிங், காமெடி என அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தன. இந்த படத்தின் மாபெரும் வெற்றி ரவிச்சந்திரனை ஒரே இரவில் நட்சத்திரமாக மாற்றியது. இவர் அறிமுகமான காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர். ஆனால் இவர்களை தாண்டி தன் புதுமையான நடிப்பு மற்றும் கதைக்களம் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றார். ரவிச்சந்திரன் நடிப்புக்கு ஒரு தனி ஸ்டைல் இருந்தது. அவரது உடல் மொழி, வசன உச்சரிப்பு, குறிப்பாக அவரது அந்த கரகரப்பான குரல் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது. அவர் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்தார். காதலிக்க நேரமில்லை படத்திற்கு பிறகு ரவிச்சந்திரனுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. அவர் காதல் கதைகள், அதிரடி படங்கள், சமூக படங்கள் என பல ஜானர்களில் நடித்தார். ஜெய்சங்கர், முத்துராமன், ஏவிஎம் ராஜன் போன்ற சமகால நடிகர்களுடன் இணைந்து நடித்தார். ஜெமினி கணேசனுக்கு பிறகு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களுக்கு ரவிச்சந்திரனே முதல் தேர்வாக இருந்தார். இப்போது ரவிச்சந்திரன் நடித்து அக்காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த சில முக்கியமான திரைப்படங்களின் வரிசையை பார்ப்போம். 1965 ஆண்டு ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த இதய கமலம் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், KR விஜயா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1966 ஆண்டு TR ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த குமரி பெண் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1966 ஆண்டு K. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஜெயலலிதா மற்றும் பலரும் நடித்திருந்தனர். 1966 ஆண்டு திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி நகைச்சுவை திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், கல்பனா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1967 ஆண்டு TR ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த நான் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். இப்படம் பின்னாளில் பல மொழிகளில் ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு என்று மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1968 ஆண்டு TR ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த 3 எழுத்து திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1971 ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் NC சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த உத்தரவின்றி உள்ளேவா நகைச்சுவை திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1972 ஆண்டு பட்டு இயக்கத்தில் வெளிவந்த புகுந்த வீடு திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன், சந்திரகலா மற்றும் பலர் நடித்திருந்தனர். ஏவிஎம் தயாரிப்பில் இவர் நடித்த அதே கண்கள் என்ற திகில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்படி வரிசையாக வெள்ளிவிழா படங்களை கொடுத்து ரசிகர்களால் வெள்ளிவிழா நாயகன் என்று கொண்டாடப்பட்டார் ரவிச்சந்திரன். 1980களுக்கு பிறகு முன்னணி கதாபாத்திரங்கள் சற்று குறையத் தொடங்கின. ஆனால் ரவிச்சந்திரன் சினிமாவை விட்டு விலகவில்லை. குணச்சித்திர வேடங்களில் தனது புதிய பரிமாணத்தை காட்டினார். இளைய தலைமுறை நடிகர்கள் இணைந்து நடித்த போதும் அவரது அனுபவம் திரையில் ஜொலித்தது. 1986 ஆண்டு வெளிவந்த ஊமை விழிகள் திரைப்படம் மூலம் வித்தியாசமான வில்லன் வேடம் ஏற்று அசத்தினார். இது திகில் கலந்த படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பிறகு பல படங்களில் குணச்சித்திர வேடத்தை ஏற்று நடித்தார். அவர் 7 தமிழ் படங்களை இயக்கியுள்ளார் மற்றும் சில தமிழ் மற்றும் மலையாள படங்களை தயாரித்துள்ளார். இப்போது அவரின் குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம்.
அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி திரைப்பட நடிகை ஷீலா அவர்கள். பின்பு விவாகரத்து பெற்றுக் கொண்டார். இவருக்கும் ஷீலாவிற்கும் பிறந்த ஜார்ஜ் விஷ்ணு திரைப்படங்களிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார். இரண்டாவது மனைவி பெயர் விமலா. அவரது மகன் அம்சவர்தன் நடிகர் மற்றும் தொழிலதிபர் ஆவார். அம்சவர்தன் மானசீக காதல், புன்னகை தேசம், இனிது இனிது காதல் இனிது, மந்திரன் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். இப்போது அவர் மகள் வயிற்று பேத்தியான தன்யா ரவிச்சந்திரன் நடிகையாக உள்ளார். அவர் பிருந்தாவனம், கருப்பன், நெஞ்சுக்கு நிதி போன்ற தமிழ் படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார் மற்றும் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலம் தமிழ் திரையுலகிற்கு தனது பங்களிப்பை வழங்கிய ரவிச்சந்திரன் 2011 ஆண்டு ஜூலை 25 தனது 69வது வயதில் சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவு தமிழ் சினிமா உலகிற்கு ஒரு பெரிய இழப்பாகும். ஆனால் அவர் விட்டு சென்ற காவியங்களும் கதாபாத்திரங்களும் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளன. குறிப்பாக காதலிக்க நேரமில்லை படத்தில் அவர் வெளிப்படுத்திய காதல் நாயகன் பிம்பம் என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரவிச்சந்திரன் படம் எதுவென்று கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம கேலக்சி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.